வெல்கம் டு பைக்கோ டிஜி. நாம இந்த வீடியோல சர்ச்சிங் அல்காரிதம் எப்படி பைத்தான்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றத டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் இஸ் சர்ச்சிங்? சர்ச்சிங் மீன்ஸ் ஃபைண்டிங் a specific element in a given array or list. ஒரு டார்கெட் வேல்யூ கொடுத்திருக்காங்க. அந்த டார்கெட் வேல்யூ இந்த அரேல அல்லது லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு ஃபைண்ட் பண்றதா சர்ச்சிங். சர்ச்சிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச். இந்த ரெண்டு சர்ச்சிங் தான் மோஸ்ட் பாப்புலர் சர்ச் இந்த சர்ச்சிங் அல்காரிதத்துல. வாட் இஸ் லீனியர் சர்ச்? ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ லீனியர் சர்ச் எப்பவுமே பிகினிங்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். கம்பேர் ஈச் எலிமெண்ட் ஒன் பை ஒன், ஒன் பை ஒன் சீக்வன்ஸா மூவ் ஆகுது லீனியர் சர்ச். லீனியர்னாவே என்ன? சீக்வன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் த பிகினிங் டு அட் த எண்ட் வரைக்கும் மூவ் ஆகுறதா லீனியர் சர்ச். ஸ்டாப் when the element is found or reach the end. ஸோ ஒன்ஸ் நம்ம எலிமெண்ட் அந்த டார்கெட் வேல்யூவோட இண்டெக்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த எண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இட்டரேட் பண்ணணும். ஒர்க்ஸ் ஆன் போத் சார்ட்டட் அண்ட் அன்சார்ட்டட் அரேஸ் ஆர் லிஸ்ட். இங்க கொடுத்திருக்க அரே அல்லது லிஸ்ட் சார்ட்டிங்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது அன்சார்ட்டடுக்கும் ஒர்க் ஆகும். வாட் இஸ் பைனரி சர்ச்? டிவைட் அண்ட் கான்கர் ப்ராசஸ். டிவைட் அண்ட் கான்கர்னா என்ன? கொடுத்திருக்க லிஸ்டோ அல்லது அரையவோ நம்ம என்ன பண்றோம்? ஹாஃபா டிவைட் பண்றோம். ஹாஃபா டிவைட் பண்ணி அப்ப எந்த ஹாஃப்ல கொடுத்திருக்க டார்கெட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ப்ராசஸ் பண்றோம். அதுதான் டிவைட் அண்ட் கான்கர் ப்ராசஸ். ஒர்க்ஸ் ஒன்லி ஆன் சார்ட்டட் அரேஸ். ஸோ லீனியர் சர்ச் என்ன ஆகும்? அன்சார்ட்டட் அரேஸ்க்கும் ஒர்க் ஆகும். பட் பைனரி சர்ச் பாத்தீங்கன்னா ஒன்லி சார்ட்டட் அரேஸ். நம்ம கொடுத்திருக்க லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வேல்யூ சார்ட்டிங்ல தான் இருக்கணும். அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணி இருக்கணும். அப்பதான் நம்ம பைனரி சர்ச் அல்காரிதத்தை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபைண்ட் த மிடில் எலிமெண்ட் அண்ட் கம்பேர் வித் த டார்கெட். ஸோ ஹாஃபா நம்ம பிரிச்சுட்டு அந்த மிடில் வேல்யூவை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கொடுத்திருக்க டார்கெட் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த லீனியர் சர்ச்சையும் பைனரி சர்ச்சையும் நம்ம பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். லெட்ஸ் கோ ஃபார் த எக்ஸாம்பிள் டவுன். ஃபர்ஸ்ட் நம்ம லீனியர் சர்ச் பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம், டெஃப் லீனியர் சர்ச். அடுத்து நமக்கு டூ பேராமீட்டர்ஸ் எடுத்துக்குவோம். நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் எடுத்துக்குவோம். இது லிஸ்டா இருக்கணும். அடுத்து டார்கெட் வேல்யூ. இந்த டார்கெட் வேல்யூ எப்படி இருக்கணும்? இன்டிஜரா இருக்கணும். நம்ம எதை ரிட்டர்ன் பண்ண போறோம்? இன்டிஜரா தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் டைப் வேரியபிளோட டைப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா பைத்தான் இஸ் டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங். ஸோ நெக்ஸ்ட் லீனியர் சர்ச் என்ன சொல்லியிருக்கோம்? சீக்வன்ஸாக சர்ச் பண்ணுவோம். அதாவது ஒன் பை ஒன்னாக சர்ச் பண்ணுவோம். அப்போ அப்படின்னாவே நமக்கு என்ன? ஃபார் லூப் தான். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் நம்பர்ஸ். ஏன் நம்ம இங்கே ரேஞ்ச் யூஸ் பண்ணுறோம்? லைக் ஃபார் ஐ இன் நம்பர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணாமல், ஏன்னா நம்ம டார்கெட் வேல்யூவோட இண்டெக்ஸை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ இண்டெக்ஸை ஃபைண்ட் பண்ணால் ஒன்று ரேஞ்ச் யூஸ் பண்ணணும், இல்லைனா எனுமரேட் யூஸ் பண்ணணும். நம்ம ரேஞ்சை யூஸ் பண்ணிக்குவோம். இஃப் இந்த டார்கெட் வேல்யூ ஈக்குவல் ஆஃப் எது? இந்த நம்பர்ஸோட இண்டெக்ஸ். இப்போ இது ரெண்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ரிட்டர்ன் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்படி மேட்ச் ஆகலைன்னா அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபைனலாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரிட்டர்ன் -1. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மேட்ச் ஆகுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த லூப்பை கண்டினியூ பண்ணணும் அடுத்த எண்டு வரை. ஸோ இங்கே ரேஞ்ச் எப்படி ஒர்க் ஆகும்? ஸ்டார்டிங் வித் 0 ஆல்வேஸ் அண்ட் எண்டிங் வித் நம்ம என்ன நம்பர்ஸ் கொடுக்குறோமோ அந்த நம்பர். நம்ம லென் ஆஃப் நம்பர்ஸ் கொடுக்குறோம். பட் என்ன ஆகும் அப்படின்னா ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் நம்பர் ஓகேங்களா, அந்த எண்டிங் நம்பர் இஸ் நாட் இன்க்ளூட். நமக்கு அதுதான் வேணும். ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம் இந்த லிஸ்ட்ல இருந்து. அப்போ 0 to இந்த லென்த் ஆஃப் நம்பர்ஸ் -1 தான் வரணும். நம்ம -1 கொடுக்க தேவையில்லை. ஏன்னா ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் வேல்யூ ஒமிட் பண்ணி. ஸோ அதுதான் ரேஞ்சோட பிஹேவியர். ஸோ இங்கே பாருங்க, டு ஸ்டாப் எக்ஸ்க்ளூசிவ். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டெப் என்னன்னா பை டிஃபால்ட்டா 1 தான். ஓகே, ஒன் பை ஒன்னா மூவ் ஆகிக்கிட்டே. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த லீனியர் சர்ச் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுவோம். லீனியர் சர்ச். இங்கே நம்ம வேல்யூஸ் கொடுப்போம். ஸோ அதுக்குள்ளே நம்ம நம்பர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே ஒரு 100, then 40, then 50, then 10, then 200. நம்ம ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டை எடுத்துக்கோம். ஏன்னா லீனியர் சர்ச் ஒர்க்ஸ் ஃபார் ஆர்டர் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம்? அடுத்து நமக்கு டார்கெட் வேணும், 15 கொடுத்துக்கலாம். இந்த லீனியர் சர்ச்ன்ற ஃபங்க்ஷனில் நம்ம இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம பாஸ் பண்ணுவோம். நம்பர்ஸையும் அண்ட் டார்கெட்டையும் பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன நடக்கும்? நமக்கு வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஐதர் -1 அல்லது பாசிட்டிவான நம்பர்ஸ், அதாவது 0 to அந்த இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்போ நம்ம இங்கே இண்டெக்ஸை எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் டார்கெட் வேல்யூ இஸ் ஃபவுண்ட் அட் வந்திருக்க அந்த இண்டெக்ஸில். லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ 50 இஸ் ஃபவுண்ட் அட் 2, 0, 1 and 2. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம 200 கொடுப்போம். அப்போ நமக்கு லாஸ்ட் இண்டெக்ஸில் வரணும். ஓகே, லெட்ஸ் ட்ரை. 200 இஸ் ஃபவுண்ட் அட் 4. அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? 300 கொடுப்போம். ஏன்னா இந்த 300 இந்த லிஸ்ட்லேயே நமக்கு கிடையாது. அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? -1 தான் வரணும். ஸோ இங்கே -1ன்னு வரணும். நம்ம இதை இப்போ இஃப் கண்டிஷன் எழுதிருக்கோம். இஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் -1 அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பிரிண்ட்டில் இந்த டார்கெட் வேல்யூஸ் இஸ் நாட் ஃபவுண்டுன்னு எழுதிடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இல்லை அப்படின்னா நமக்கு என்ன? இந்த டார்கெட் இஸ் நாட் ஃபவுண்டுன்னு வரணும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ்.
ஸோ 300 இஸ் நாட் ஃபவுண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து லீனியர் சர்ச் வந்து ஒர்க் ஆகும். இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ரேஞ்ச் யூஸ் பண்ணும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எனுமரேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனுமரேட் என்ன பண்ணும் அப்படின்னா பாருங்க, எனுமரேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ணும். ஓகே, ஸோ சாரி, எனுமரேட். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணலாம், அப்போ இண்டெக்ஸ் தென் வேல்யூ. ஸோ இங்கே பாருங்கள், எனுமரேட் இட்டரபிள் ஆப்ஜெக்ட். அதான் இட்டரபிள் எது, அப்போ நம்பர்ஸ் தான் நம்ம வந்து இட்டரேட் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து ஸ்டார்ட் வந்து 0, ஆட்டோமேட்டிக்காக வந்து 0. ரிட்டர்ன் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு டப்பில் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ, அடுத்து வந்து அந்த சீக்வன்ஸ் 0 ஆஃப் வேல்யூ, அடுத்து வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 1, அடுத்து அந்த லிஸ்ட்டோட வேல்யூ, அதாவது அந்த சீக்வன்ஸோட வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான். அப்போ டப்பிள் நம்ம என்ன பண்ணலாம், அப்போ வந்து இண்டெக்ஸ் I, வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டார்கெட் வந்து இஸ் ஈக்குவல் வேல்யூ 1 நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இங்கே செக் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகும், மேட்ச் ஆனது அப்படின்னா நமக்கு வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். நம்ம இந்த மாதிரி எனுமரேட் வந்து யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ லெட்ஸ் ட்ரை நவ். இஸ் நாட் ஃபவுண்ட். என்ன பண்ணுவோம், இது வந்து 200 கொடுப்போம். ஸோ 200 இஸ் ஃபவுண்ட் அட் 4. ஸோ நீங்கள் வந்து ஐதர் எனுமரேட் யூஸ் பண்ணலாம் அல்லது வந்து ரேஞ்சு கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பைனரி சர்ச்சை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம், டெஃப் பைனரி சர்ச். தென் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து நம்பர்ஸ், இது வந்து எப்படி இருக்கும், லிஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து டார்கெட் வேல்யூ. ஸோ இது வந்து இன்டிஜராக இருக்கும். நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது வந்து இன்டிஜரை தான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். பைனரி சர்ச் நம்ம என்ன படிச்சிருக்கோம், டிவைட் அண்ட் கான்கர் ப்ராசஸ்ன்னு படித்தோம். அதாவது ஹாஃபாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அந்த மிடில் உள்ள வேல்யூவையும் டார்கெட் வேல்யூவையும் வந்து செக் பண்ணி அதை வந்து தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். லெஃப்ட் 0. ஓகே, ஸ்டார்டிங் வந்து 0. ரைட் சைடு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ லென் ஆஃப் இந்த நம்பர்ஸ் அண்ட் -1. ஏன்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ் தானே, 0 to அந்த இண்டெக்ஸ் வரைக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து -1. லீனியர் சர்ச்சில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணோம். ஏன்னா 1 by 1 நம்ம இட்டரேட் பண்ணுறோம். பட் இங்கே வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து இட்டரேட் பண்ண போகிறது இல்லை. ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து ஒயில் லூப் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஒயில் லெஃப்ட் லெஸ் than or equal ரைட். மிட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ மிட் இஸ் ஈக்குவல் லெஃப்ட் ப்ளஸ் ரைட் டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இங்கே ஃப்ளோர் டிவிஷன் பைத்தானை பொறுத்த வரைக்கும் டபுள் ஸ்லாஷ் இதுதான் வந்து ஃப்ளோர் டிவிஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மிட்ன்றது ஒரு இண்டெக்ஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இப்போ இந்த இன்புட்டை எடுத்துக்குவோம், இந்த நம்பர்ஸ் அண்ட் டார்கெட் வேல்யூ இதை எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ லெஃப்ட் வந்து என்ன 0. ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும், 0 இருக்கும். ரைட்டு வந்து என்ன, லென் ஆஃப் -1. ஸோ லென்த் வந்து என்ன, இட்ஸ் 5 -1 இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 4ன்னு வரும். ஓகே, இங்கே வந்து 0ன்னு இருக்குது. ஓகேங்களா, 0. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், மிட் கண்டுபிடிக்கிறோம். அப்போ மிட்ன்றது என்ன, 0 + 4 டிவைட் பை 2. ஸோ நமக்கு வந்து இங்கே என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ மிடில் வந்து 2ன்ற வேல்யூ இருக்குமா. ஸோ நமக்கு வந்து இண்டெக்ஸ் 2. ஓகேங்களா, அப்போ இண்டெக்ஸ் 2ல என்ன இருக்குது, 50 இருக்குது. இப்போ இங்கே செக் பண்ண போகிறோம், இஃப் டார்கெட் ஈக்குவல் ஆஃப் இந்த நம்பர்ஸோட மிட், இந்த 50யும் டார்கெட் வேல்யூவும் சேமாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டன் இந்த மிட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஏன்னா மிட்ன்றது இண்டெக்ஸ் தான். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து நம்ம செக் பண்ணுறோம், இஃப் டார்கெட் வேல்யூ கிரேட்டர் தென் மிட்டாக இருந்தா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டார்கெட் வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 60ன்னு வச்சுக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும், இது வந்து ஆர்டர்ஸில் இருக்கணும். சாரி, 10 20 50 60 தென் 100. ஏன்னா பைனரி சர்ச் வந்து என்னென்னா ஆர்டரில் தான் ஒர்க் ஆகும், அன்ஆர்டரில் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 50, அதே நம்ம மிட்டில் தான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், டார்கெட் வேல்யூ கிரேட்டர் தென் நம்பர்ஸ் ஆஃப் மிட். அதாவது அப்போ இங்கே வந்து நம்பர்ஸ், ஓகே, நம்பர்ஸ் ஆஃப் மிட். ஸோ இதை விட கிரேட்டர் தானே இருக்குதா. அப்போ டார்கெட் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம 60 எடுத்துக்கும். ஸோ நமக்கு வந்து நம்பர்ஸ் ஆஃப் மிட் வந்து என்ன இருக்கும், 50 தான் இருக்குது. டார்கெட் வேல்யூ பிக்கர்னா, அதாவது இந்த மிட்டில் இருந்து விட பிக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எங்கே இருக்கும், ரைட் சைடில் தானே இருக்கும். ஏன்னா லிஸ்ட் இஸ் அ ஆர்டர் லிஸ்ட். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரைட் சைடு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரைட் சைடு தான் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். நம்ம இப்போ என்ன பண்ணலாம், அப்போ லெஃப்ட்டை வந்து மூவ் பண்ணலாமா. நமக்கு வந்து லெஃப்ட் வந்து நீங்கள் தேவையில்லை நம்ம, ஏன்னா இதை எல்லாத்தையும் நம்ம சர்ச் பண்ண போகிறது கிடையாது, இது வரைக்கும் நம்ம சர்ச் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்போ லெஃப்ட் என்ன பண்ணுறோம், லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1. இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, அப்போ டார்கெட் வேல்யூ வந்து ஸ்மாலர் தென் மிட் வேல்யூவாக இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம 20 தான் டார்கெட் வேல்யூன்னு எடுத்துக்கோ. அப்போ டார்கெட் வேல்யூ வந்து என்ன ஆகுது, இந்த 50யை விட ஸ்மாலர் தானே. அப்போ ஸ்மாலர்னா எங்கே, நம்ம வந்து இந்த லெஃப்ட் சைடு தான் நம்ம வந்து சர்ச் பண்ண போகிறோம், ரைட் சைடை நம்ம இக்னோர் பண்ணுறோம். அப்போ ரைட் சைடை இக்னோர் பண்ணால் நம்மளோட ரைட் வந்து என்னவா இருக்கணும், இந்த ரைட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், இங்கே கொண்டு வந்துடலாமா பாயிண்டரை. ஓகே, ஸோ எல்ஸ் இப்போ என்ன பண்ணுறோம், லெஃப்ட் அப்படியே இருக்கட்டும், ரைட் இஸ் ஈக்குவல் டு மிட் -1. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ரைட்டை வந்து இந்த மிட்டில் இருந்து, ஏன்னா நம்ம மிட்டையும் சர்ச் பண்ண தேவையில்லை, ஏன்னா மிட்டை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே செக் பண்ணிட்டோம். அப்போ நம்ம இங்கே கொண்டு வந்துடுறோம் இந்த ரைட்டை. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து டார்கெட் வேல்யூ வந்து இந்த லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னா அப்போ ஃபைனலாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டன் -1 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். ஓகே,
ஸோ இங்கே வந்து லீனியர் சர்ச்சுக்கு பதிலாக நம்ம வந்து பைனரி சர்ச்னு எழுதிக்குவோம். கால் பண்ண தேவையில்லை இதெல்லாம். ஓகே ரைட். ஸோ பைனரி சர்ச்சை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். 200 இஸ் நாட் ஃபவுண்ட். ஏன்னா நமக்கு வந்து 200 வந்து அங்கே கிடையாது. ஸோ இந்த 200க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து 20ன்னு கொடுப்போம். ஸோ நமக்கு வந்து இண்டெக்ஸ் 1ன்னு வரணும். 20 இஸ் ஃபவுண்ட் அட் 1. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 60 கொடுப்போம். 60 இஸ் ஃபவுண்ட் அட் 3. ஓகே, இங்கே வந்து தேர்ட் இண்டெக்ஸில் தான் இருக்குது. ஸோ 100 கொடுக்கலாம். இப்போ நமக்கு வந்து இப்போ லாஸ்ட் இண்டெக்ஸ் அதாவது 4ன்னு வரும். ஸோ ஃபவுண்ட் அட் 4. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பைனரி சர்ச் ஒர்க் ஆகும். பட் பைனரி சர்ச்சுக்கும் லீனியர் சர்ச்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்களேன். இங்கே வந்து சீக்வன்ஸாக எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக கொண்டுட்டு போகணும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. அந்த டைம் வந்து குறையும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், லெஃப்ட் அண்ட் ரைட்டை மூவ் பண்றோம். ஸோ இந்த பைனரி சர்ச் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 2 பாயிண்டர் அப்ரோச்னு சொல்லலாம். ஏன் 2 பாயிண்டர் அப்ரோச்? நம்ம வந்து லெஃப்ட்னு ஒரு பாயிண்டர் எடுத்திருக்கோம், ரைட்னு ஒரு பாயிண்டர் எடுத்திருக்கோம். ஸோ இந்த லெஃப்ட்டையும் ரைட்டையும் தான் நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ பைனரி சர்ச் ஆகும் சேவிங் டைம். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து இட்டரேட் பண்ண போறது இல்லை. ஸோ நம்ம மிட் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணி அந்த மிட் வேல்யூ வந்து டார்கெட் வேல்யூவோட கம்பேர் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம், ஏதாவது ஒரு ஹாஃப்க்கு வந்து மூவ் பண்றோம். அதனால தான் பைனரி சர்ச் இஸ் மோஸ்ட் எஃபிஷியன்ட் தென் லீனியர் சர்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.